السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وعاشروهن بالمعروف. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم أكمل المؤمنين إيمانا ألطفهم بأهله. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தவர் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்தவர் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தவர் புரிவானாக. அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் நம்முடைய பரக்கத்தும் பாக்கியமும் நிறைந்த இந்த பகுதியில், அருள் நிறைந்த அல்லாஹ்வின் இந்த மஸ்ஜிதில் நம்முடைய உலமாக்கள், சமூகத்தின் நன்மக்கள், குறிப்பாக இந்த பகுதியில் சமூக சேவைகளில் தங்களை முழுமையாக அர்ப்பணித்திருக்கிற இளம் மௌலவிகளோடு தோடு கொடுத்த சங்கைமிக்க மூத்த உலமாக்கள், அதற்கு துணையில் இருக்கிற ஜமாத் நண்பர்களோடு அற்புதமான தொடர் மீறாத சொற்பொழிவு. உண்மையில் பாராட்டுக்கும் வரவேற்புக்கும் உரியது. அல்லாஹ் உலகம் உள்ளவரையிலும் இதை தொடரச் செய்வானாக. இதற்கு துணை நின்றவர்கள், தோடு கொடுப்பவர்கள், உதவுபவர்கள், இதற்கான முயற்சியும் ஈடுபாடும் கொண்டவர்கள், அவர்களின் ஹயாத்திலும் வரக செய்வானாக. அடுத்த தலைமுறைகள் இதை தொடர வாய்ப்புகள் வழங்குவானாக. நண்பர்களே, ஒரு மாபெரிய அற்புதம் தான் நமது வாழ்க்கை. வாழ்க்கையே ஒரு அற்புதம். வாழ்க்கையின் அற்புதத்தை நாம் விளங்கினால் நாம் மகத்தானவர்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையை விளக்குவதே இல்லை. ஏன் நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்கிறதும் இல்லை. அடுத்தவங்க வாழ்க்கையை தான் போய் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்தவங்க வாழ்க்கை, அவர் எப்படி வாழ்கிறார், இவர் எப்படி இருக்கிறார், இவர் எப்படி போகிறார், நான் எப்படி போகிறேன், நான் எப்படி வாழ்கிறேன். நான் பார்க்க வேண்டிய வாழ்க்கை என் வாழ்க்கை. என்னை நான் பண்படுத்த வேண்டிய வாழ்க்கைக்கு சொந்தமாக வேண்டும். அல்லாஹ் கொடுத்த விலை மதிக்க முடியாத ஒரு வாய்ப்பு நமது வாழ்க்கை. மொத்த கவனம் இங்கே உள்ள ஃபுல்லா ஆயிட்டு அல்லாஹ்வுடைய கிருபை. யார் வந்து திறக்காதீங்க. வாய்ப்பு மிகப்பெரியது. அல்லாஹ் கொடுத்தான். நான் வாழ வேண்டும். என் வாழ்க்கையை நான் ரசித்தும் வாழ வேண்டும். என் வாழ்க்கையை நான் ரசிக்க வேண்டும். இரவு இருந்திருக்கிறேனா ரசிக்க வேண்டும். பகல்
ரசிக்க வேண்டும். என்னுடைய கோலம் எனக்கு அழகு என்றார்கள் என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் கோலத்தை கூட நான் மகிழ்ச்சியோடு பார்க்க வேண்டும். என் கோலம் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கணும். அப்படி இருக்கிறார், நம்ம அப்படி இல்லையே. அவர் மூக்கு முடியுமா இருக்கிறார், நம்ம அப்படி இல்லையே. அவர் தலைமுடி அழகா இருக்குது, அவர் கண்ணு நல்லா இருக்குது, அதை நான் பார்க்க அனுமதி இல்லை. என்னை நான் பார்க்கிறேன், நான் அழகா இருக்கிறேன். என் ரப்பு என்னை அழகாகவே படைத்தான். மனிதர்களை அழகாக படைத்தோம். டோட்டல் எல்லா மனிதர்களும் அழகு. என் கோலம் அழகு, என் அமைப்பு அழகு. என் ரப்பின் படைப்பில் என்னை நான் குறைபட்டுக் கொள்வதா? என்னை குறைபடுவதா? இல்லை, என்னை நான் நிறைவு காண வேண்டும். கண்ணாடி முன்னால் இருக்கிற காரூண்ய சீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் அழகை ரசிக்கிறார்கள். கொஞ்ச நேரமும் எடுத்துக் கொள்வார்கள் கண்ணாடிக்கு முன்னால். கண்மணி நாயகம் ஓதுகிறார்கள், அல்லாஹும்ம ஹஸ்ஸின் குல்கி கமா ஹஸ்ஸன்த கல்கி. என் குணத்தை அழகாக்க ரப்பே, என் கோலத்தை நீ அழகாக்கி விட்டாயே அதை போல. அப்படியானால் அந்த துஆ நானும் ஓத வேண்டும். நான் போய் நின்றால் நான் சொல்லணும், என் கோலம் அழகானது, என் குணத்தை அழகாக்கு. என் கோலத்தை ஓல் என் குணத்தை. அப்படின்னா என் கோலம் எவ்வளவு அழகு, அந்த மாதிரி என் குணமும் அழகாக வேண்டும். இது எப்போ ஓதுவோம்? என் கோலத்தை நான் ரசிக்கணும் இல்ல, என் கோலம் எனக்கு அழகாகணுமா இல்லையா? என் கோலம் அழகானதை போல் என் குணம் அழகாக்கிறப்பே. இந்த வாழ்க்கை ஒரு பாக்கியம். இது ஒவ்வொரு அம்சமும் அழகானது. அவன் கொடுத்த கண், அவன் கொடுத்த உறுப்புகள், அவன் கொடுத்த உணர்வுகள் உட்பட அழகானது. அனைத்தையும் நான் அழகாக்கி வாழ்கிற அந்த வாழ்க்கைக்குள்ளால் வர வேண்டும். அல்லாஹ் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. முஹம்மது ரசூலுல்லாஹ் வாழ்ந்த வாழ்க்கை அதுதான். இதை தொடர்ந்து நான் என் அடுத்த கட்டமாக குடும்பம். நான் வாழ்வதை நான் ரசிக்கிறேன். நான் வாழ்வது பெரிய பாக்கியம். நான் வாழ்கிற நசீபை கொடுத்த அல்லாஹ்வை நினைக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். அதற்கு பின்னால் எனக்கு ஒரு குடும்பம். இன்னைக்கு தலைப்பு குடும்ப வாழ்க்கை. நிறைய பெண்கள் கூட்டம் கூட்டமா வந்தாங்க. அவங்கள பார்த்து சந்தோஷப்பட்டு நீங்க தான் பயானம் கேட்கணும். குடும்ப வாழ்க்கையில் அவங்க இருக்கணும். அவங்க இல்லாத குடும்ப வாழ்க்கை இல்லை. எந்த வீட்டில் பெண்கள் இருக்கிறார்களோ அந்த வீடு மங்களமான வீடு. பெண்களே இல்லை, நம்ம 4-5 ஆம்பளைங்க மட்டும் இருந்தோம்னா ஊடு ரசிக்காது, ஊடுல பறக்கத்து இல்லை. ஏன்? ஆனபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வீட்டில் பெண் மக்கள் இருப்பார்களோ அந்த வீடு பறக்கத்து தான். அல்லாஹ் நம்ம பெண் பிள்ளைகளின் பறக்கத்தை இன்னும் அதிகப்படுத்துவார். அவர்களை கொண்டு நாம் பறக்கத்தை அனுபவிக்க தௌஃபீக் செய்வார். குடும்பம் என்பது ஒரு பெரிய வாழ்க்கை. அது குடும்பம் என்பது மிகப்பெரிய அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட். அல்லாஹ் தனியா யாரையுமே படைக்கல, ஜோடி ஜோடியாக படைத்தோம் என்கிறான். அவன் படைப்பு கூட ஜோடிங்கிறான், சௌஜைங்கிறான். எப்பவுமே தனியா படைக்கிறது இல்லை அல்லாஹ். ஒரு ஆண் ஒரு பெண், இது அல்லாஹ்வின் அமைப்பு. இந்த குடும்பம் நம்முடைய வாழ்க்கையாகிற போது எப்படி இந்த குடும்பத்தை எடுக்கணும்? குடும்ப வாழ்க்கை என்பதை துவக்கத்திலிருந்து அழகாக்கிற ஒரு வாழ்க்கை. அண்ணனால் தான் அதற்கு முன்மாதிரி. அந்த வாழ்க்கையில் யாரையும் நான் முன்மாதிரியாக இருப்பதற்கு இல்லை. யாரின் வாழ்க்கையிலும் நான் அழகை பார்க்க முடியவில்லை, அருமையை பார்க்க முடியவில்லை. தெளிவாக சொன்னால் பல பேர் குடும்ப வாழ்க்கையில் ஜெயிக்கவே இல்லை, குடும்ப வாழ்க்கையில் வெற்றி பெற முடியவில்லை. உமர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கையில் முதல் அம்சம் அழகான மனைவி அமைய, மார்க்கப்பட்டுள்ள மனைவி அமைய. ஞாபகம் வையுங்கள், அல்லாஹ் இங்கே எவ்வளவு நேரம் பேச வாய்ப்பு வழங்குவானோ அவ்வளவு நேரம். நான் துவக்கியதிலிருந்து குறைந்தது 1 மணி நேரமாவது பேச உலமாக்களின் விருப்பம். 7:07 துவக்கி இருக்கிறோம், 8:07 முடிப்போம். ஞாபகம் வையுங்கள், உத்தம நபிகள் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை, அழகான ஒரு மனைவி, மார்க்கப்பட்டுள்ள மனைவி. கேட்டாங்க துஆவுல, ஒரு மனிதன் நற்பாக்கியவான் ஆனால் அவனுக்கு என்ன அடையாளம் என்று சொல்ல வருகிற போது, நற்பாக்கியவானான மனிதனின் அடையாளங்கள், முதல் அடையாளமே மராத்தன் சாலிஹா, நல்ல மனைவி அமையணுங்கிறார்.
அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வான். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அழகான மனைவி நசீபாக்குவானாக. கல்யாணம் ஆனவங்களுக்கு இருக்கிறது அழகாக்கி வைப்பானாக. எல்லாரும் அம்மி சொல்லி குழப்பம் ஆயிடக்கூடாது. ஆல்ரெடி நம்ம கல்யாணம் ஆகி இருக்கிறோம், இருக்கிற மனைவி சீதையா மாறணும். அது ஒரு பெரிய ஞாபகம். மராத்தன் சாலிஹா, நல்ல மனைவி. ஒரு மனிதன் பாக்கியமானவனாக வேண்டுமா? 4 பாக்கியம் இருந்தால் அவன் பாக்கியவான். அவன் நற்பாக்கியவான். நற்பாக்கியவான் என்ன? அம்மல்லதீன சுவைதுஹுல் ஜன்னா. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல அழகா சொன்ன மனிதருக்கு 2 வகை. ஒரு கூட்டம் நற்பாக்கியவான்கள். அவர்கள் யார்? அம்மல்லதீன சுவைதுஹுல் ஜன்னா. நற்பாக்கியவான்களாக ஆகிவிட்டார்களா அவர்கள் தங்கும் இடம் சொர்க்கம் என்றான். அவங்க போற இடம் சொர்க்கம். நான் சொர்க்கம் போக வேண்டுமா? என் மனைவி சீதையா இருக்காள். என் சொர்க்கம் கூட என் மனைவி சாலிஹத்தாக இருக்கும் போது கிடைக்கிறது. அதனால்தான் காரூணிய சீரர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபாவின் தவாஃபிலே கூட யாராமோட ஆஜிகள் இருக்கும் போது, உம்ராவுக்கு போது கஅபாவை குளிச்சு ஓடணும் 3 தடவை. யமானி இந்த கல்லு, இது ஹஜருல் அஸ்வத். இங்கிருந்து இந்த பக்கம் வரும்போது ஹஜருல் அஸ்வதுக்கு யமானிக்கு இடையே குதிச்சு வர்றது கூட நிறுத்திக்கணும். நிறைய துவா ஓதிட்டே வருவோம். அந்த இடத்துல இந்த துவா ஓதல. சர்க்கார் ஆலம் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. இந்த உலகத்தில் நற்பாக்கியத்தை கொடுப்பே, வஃபில் ஆখিরাতি ஹஸனா, மறுமையிலும் நற்பாக்கியத்தை கொடு என்று கேட்கிறார்கள். இந்த உலகத்தில் நற்பாக்கியம் என்பதற்கு நூற்றுக்கணக்கான பொருள் உண்டு. அல்லாமா ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், திருக்குர்ஆனுக்கு விளக்கம் தருபவர்களின் முதன்மையானவர்களும் தலைமையானவர்களும் வல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அன்பு குடும்பத்தில் பிறந்த அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்வார்கள், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. உலகத்தில் நற்பாக்கியத்தை கொடு என்றால் மராத்தன் சாலிஹா, நல்ல மனைவியை கொடு என்று பொருள். இந்த ஆயத்துக்கு தஃசீர் காபாவிலே வலம் வரும் அந்த இடத்தில், அதிலும் குறிப்பாக புனிதமான இடம் ருக்னே யமானி ஹஜருல் அஸ்வத், 2 கல்லும் சொர்க்கத்திலிருந்து வந்த கல்லு. ஹஜருல் அஸ்வதும் சொர்க்கத்திலிருந்து வந்தாங்க பாபா. ருக்னே யமானியில் பதிக்கப்பட்ட கல்லும் சொர்க்கத்திலிருந்து வந்த கல். அந்த 2 இடத்திற்கு மத்தியில் யா அல்லாஹ் எனக்கு சீதேவியான நற்பாக்கியம் உள்ள மனைவியை தந்தருள் பாலிப்பாயாக. ஒரு பெண்ணு தவா செய்கிற போது அவங்களுக்கு சாலிஹான மார்க்கப்பட்டுள்ள அழகான ஜோடி கிடைக்க வேண்டும். எங்க கேட்க சொல்றாங்க? எவ்வளவு பெரிய இடத்தில். ஏன்? நல்ல மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்பான் தமிழ் இலக்கியத்தில். அது இறைவன் கொடுத்த வரம். அவன் யாருக்கு கொடுக்கிறானோ அதுதான் பாக்கியம். அவன் தேர்ந்தெடுத்து கொடுக்கிறான் நற்பாக்கியம் உள்ள மனைவியர்களை. அப்படி ஒரு மனைவி நமக்கு அமையும் போதுதான் குடும்ப வாழ்க்கை துவங்குகிறது, அழகாக துவங்குகிறது. குடும்ப வாழ்க்கைங்கிறது எப்போதுமே அது மகிழ்ச்சிக்கு சொந்தமானது. குடும்பம் எப்படி இருக்காங்க, வல்ல நபி எப்படி வாழ கற்றுக் கொடுக்கிறார்கள், குடும்பத்தில் நின்று ஜெயிக்கிறார்கள், துடிக்கிறார்கள். இன்றைக்கு உலகத்திற்கு ரோல் மாடலாக, உலகத்தின் அழகிய முன்மாதிரியாக உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உண்டு என்று சொன்னார். என் தொழுகையில் அவர்கள் அழகிய முன்மாதிரி, என் நோன்பில் அவர்கள் அழகிய முன்மாதிரி, என் வியாபாரத்திற்கு அவர்கள் அழகிய முன்மாதிரி, என்னுடைய துறை சார்ந்த அத்தனையிலும், என் அரசியலிலும் ஆன்மீகத்திலும் அவர்களே அழகிய முன்மாதிரி. நான் குடும்பத்தில் இல்லறத்துக்குள்ளாலும் அவர்கள் தான் அழகிய முன்மாதிரி. என் இல்லறத்திற்கு இன்னொரு அழகிய முன்மாதிரி. என் குடும்ப வாழ்க்கையை மங்களமாக்குவதற்கும் மகிழ்ச்சியாக்குவதற்கும் அழகிய முன்மாதிரி அகிலத்தின் அருட்கொடை சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கதான் அழகிய முன்மாதிரி. அப்படி இருக்கிற குடும்பம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 துஆ கேட்டாங்க. அஸ்அலுக அர்பஅன், ரப்பே ஒரு 4 விஷயத்தை கேட்கிறேன். தாய்மார்கள் கவனம் எடுக்கணும். உங்களை வாழ்த்துகிறோம் பாராட்டுகிறோம் என்பதை தாண்டி நீங்கள் யோசிக்க வேண்டியது, நான் ஒரு சாலிஹான பெண்ணாக இருக்கிறேனா, நான் ஒரு சாலிஹான பெண்ணாகி விட்டேனா? ஒவ்வொரு ஆணும் கேட்க வேண்டுமே, ஒரு நற்பாக்கியம் உள்ள பெண்ணின் மனைவியாக அமைய வேண்டும் என்று. அந்த பட்டியல்
பார்க்க வேண்டும். நம்ம சாலிகான பெண்ணா அவங்க இருந்தா நம்ம சொர்க்கவாசி. அவங்க இருக்கணுமே. அவர்கள் தங்களை அடையாளம் போடுகின்ற ஒரு நேரம் இது. 4 விஷயத்தை கேட்கிறேன் நான். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அர்பஅன். 4 விஷயத்தை கேட்கிறேன். என் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள் என்று சொன்ன பெருமானார் 4 விஷயத்தை அல்லாஹ்ட்ட கேட்கிறான். ரொம்ப கவனிக்கணும். முதல்ல கேட்கலாம், லிசானன் ذاكرன், உன்னை நினைவுகூரும் நாவை நசீபாக்குவாயா. என் நாவு உன்னை நினைவுகூர வேண்டும். சதாவும் உன் திக்ரில் இந்த நாவு இருக்க வேண்டும். உன் திக்ரில் இருக்கிற நாவு வேணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு சஹாபி வந்தார். கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அமல்கள் நிறைய இருக்கிறது, இஸ்லாமிய சட்டங்கள் நிறைய இருக்கிறது, ஷரியத்து விரிந்து இருக்கிறது, ஆனா எனக்கு ஒன்று வேணும். அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கணும், அவன் தொடர்பு கிடைக்கணும், வாழ்க்கையெல்லாம் நான் நிம்மதியா இருக்கணும். எல்லா ஷரியத்தின் இடங்களிலும் நின்று நான் வாழ முடியாத போது நான் எடுத்துக்கொள்கிற அந்த காரியம் எனக்கு சொர்க்கத்தை கூட தேர்ந்தெடுத்து கொடுக்கணும்னு கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய வாழ்க்கை முடிகிற வரைக்கும் லிசானுக்கு ருத்தபும் திக்ரில்லா, உன் நாவு அல்லாஹ்வின் திக்ரால் ஈரமாக இருக்கட்டும் என்றார். உன் நாவு உன் திக்ரால் ஈரமாகட்டும். சதாவும் திக்ர் செய். சரியத்தில் எத்தனை அம்சங்கள் இருக்குதோ அத்தனையிலும் சில குறைபாடுகள் இருந்தாலும் இதை கொண்டு நீ சொர்க்கமே போவாய் என்றார். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்யட்டும். இங்கே பெருமானார் கேட்கிறாங்க, அல்லாஹ் லிசானன் ذاكرன், உன்னை நினைவுகூருகிற நாவை நசீபாக்குவாயாக. ஓ கல்பன் ஷாக்கிரன், நன்றி உள்ள இதயத்தை தருவாயாக. நான் அவனுக்கு நன்றியோடு இருக்க வேண்டுமே. அவன் கொடுத்தது, அவன் கொடுத்து கொண்டே இருக்குவது எல்லாம் நான் கணக்கிட முடியாது. அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்வான், நான் கொடுத்ததை நீ கணக்கிட முடியுமா? உனக்கு நான் கொடுத்ததை நீ கணக்கு பார்த்தா உன்னால கணக்கு பார்க்க முடியாது. என்னவெல்லாம் கொடுத்தேன், எப்போதெல்லாம் கொடுத்தேன், எல்லாரும் கைவிட்ட நேரத்தில் நான் அல்லவா கொடுத்தேன் என்றான். எல்லாருமே கைவிட்டார்கள், நான் கொடுத்தேன். டாக்டரே கைவிட்ட பின்னால உன்னை இன்னும் ஹயாத்தா வாழ வைத்திருக்கிறேன். எத்தனை பேர் உங்க வாழ்க்கைக்குள்ளே நுழைந்து கேளுங்க. டாக்டர் கைவிட்டு முடியாதுன்னு சொன்னாங்க, இன்னைக்கு அவர் வாழ்கிறார். நான் கொடுத்ததை கணக்கிட முடியுமா? அல்லாஹ் கொடுத்ததை நினைத்து பார்க்கிற இதயம் வேணும் என்று கேட்டார். அவர் கொடுத்ததை நினைக்கிற இதயம், நினைப்பதே நன்றி. கல்பன் ஷாக்கிரன், உனக்கு நன்றி சொல்லும் இதயம் எனக்கு வேணும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. அது இல்லைன்னா கொடுத்தது எடுக்கப்படும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். நன்றி இல்லை, அவன் கொடுத்ததை நீக்கப்படும். அவன் கொடுத்தது குறையும், அவன் கொடுத்தது தொடராது. அவன் கொடுக்க வேண்டும், கொடுத்து கொண்டே இருக்கிறான், இன்னும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இன்னொரு விஷயம், அவன் கொடுத்தது என்னிடத்தில் இருந்து நீங்காமல் இருக்க வேண்டும். சுகத்தை கொடுத்தான், அந்த சுகம் நீங்க கூடாது. எனக்கு பொருளை கொடுத்தான், இன்னும் கொடுக்க வேண்டும். அந்த ரெண்டும் கிடைக்கணும்னா கல்ப ஷாக்கிர் வேணும், நன்றி உள்ள உள்ளம் வேணும். பயான் கேட்டுக்கலாம் போறது இல்லை. இப்போ கேட்ட பின்னால நீங்க டிக் பண்ணணும், என்ன இருக்குது என்ன இல்லை, எதை கொண்டு வந்தோம் எதை கொண்டு வரல டிக் பண்ணணும். வந்ததை டிக் பண்ணுங்க, வராததை கவனத்துல வச்சு நாளைய வாழ்க்கையாக எடுப்போம். இங்க இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் அங்கீகரிக்கப்பட்டு விடும். எவ்வளவு தியாகம் ஒரு நிகழ்ச்சி. உங்களை எல்லாம் இங்கே கூட்டி வைத்து பேசுவது உங்களுக்கு நகைச்சுவையை சொல்லி நாங்கள் விடைபெறுவதற்கு இல்லை. உங்களை கொஞ்சம் கலகலப்பாக ஆக்கிவிட்டு நாங்கள் போவதில்லை. உங்கள் இதயம் அல்லாஹ்வை கொண்டு துடிக்க வேண்டும். வானபியை கொண்டு உங்கள் இதயத்தில் ஹயாத்து கிடைக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், இஸ்தஜீபு லில்லாஹி வ லிர்ரசூல் இதா தஆக்கும் லிமா யுஹீக்கும். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பதில் சொல்லுங்கள். உங்களை வாழ வைப்பதற்காக அவர்கள் கூப்பிடுகிறார்கள். உனக்கு ஹயாத்தை தாயிமா நிரந்தர ஹயாத் கிடைக்க வேண்டுமா? அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுவதில் மட்டும்தான் கிடைக்கும். எதுல கிடைக்கும்? இங்கேயும் ஹயாத்தா இருக்கணும், அவருடைய ஹயாத்தா இருக்கணும். மௌத்துங்கிறது இந்திய காலம் சொல்லுவாங்க. ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு போறது அவ்வளவுதான். இங்க கண்ணை மூடிட்டு அங்க போய் திறப்போம். நான் வாழணும், வாழ்ந்து கொண்டே இருக்கான். போற இடமெல்லாம் சுகமாக இருக்கான். கல்ப ஷாக்கிர் வேணும், நன்றி உள்ள இதயம். நன்றி மறப்பது ஆபத்தானது. அதிலும் அவன் கொடுத்ததை மறப்பது
அப்பொழுது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. மூணாவது கேட்டான், யாரையும் வெளியே அனுப்பாதீங்க, போயிட்டு ஸ்கூல்ல வந்து மாதிரி போறோமே எல்லாம் போயிட்டு கதவு லாக் பண்ணுவோம். ரொம்ப பெரிய மாற்றம் வந்துடக்கூடாதுங்கிறது நம்ம உஷாரா இருப்பான். வெளிப்படுவது பெற்றுவாங்களோ மாறிவிடார்களோ எல்லாம் நமக்கு எப்போதும் மாற்றத்தை நோக்கி பயணிக்க துணை செய்வான். மாற்றம் பெரிய வாழ்க்கை. பெருமான சிலதான் கேட்பான், என் கல்வியும் ஞானத்திலும் தினமும் அதிகம் வேண்டும் அப்படின்னு கேட்பான். நான் பெரும் ஞானம் தினமும் கூட. நீ வாழ்க்கையில எல்லாம் கூடுது, பணம் கூடணும், பொருள் கூடணும், அது கூடணும், நட்பு கூடணும், தொடர்பு கூட வேண்டும், எல்லாம் கூடுகிறது. செல்போன்ல கூட நான் ஒருத்தருக்கு சொன்னேன், எப்படி இதுல வந்து எனக்கு சில கான்டாக்ட் தான் தெரியல, என்ன அதுல பெரிய ஆளா இருக்கு, இது கூட தெரியல. அவ என்ன சாதிக்கிறாரு, இது தெரியலன்னா இன்னைக்கு உலகம் எங்கே போகிறது, எவ்வளவு பெரிய வளர்ச்சியை நோக்கி. நாளுக்கு நாள் என் வளர்ச்சியில் என்னுடைய ஞானத்தில் முதிர்ச்சி வேண்டும் என்று கேட்டான். என் ஞானம் முதிர்ச்சி பெற வேண்டும். நமக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கவில்லை. அதே போல வாழ்க்கையில் தினமும் மாற்றம் வேண்டும். அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறதா? எல்லாம் மாறுகிறது. நேற்று கருப்பாக இருந்தது, இன்னைக்கு உடைய மாறுது. என் ரோமங்கள் மாறுகிறது, என் உடலின் வளர்ச்சி மாறுகிறது, முகத்திலே சுழிப்புகள் விழுகிறது. ரோமங்களில் இருந்த அனைத்திலும் மாற்றம். ஆனால் என் லைஃப்ல மாற்றம் வருவதில்லை என்றால் நான் யோசிக்க வேண்டுமா இல்லையா? நான் ஒரு மாற்றத்தை நோக்கிய பயணம் தான் என்னை அல்லாஹ்வோடு ரசூலோடு தொடர்பில் கொண்டு நிறுத்தும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வான். நன்றி உள்ள இதே வேணும்னு கேட்டான். மூணாவது கேட்கிறாங்க, ஒரு பதனன் சாபிரா. சோதனைங்கிறது ஒரு சுன்னத். சோதனை அல்லாஹ்வுடைய சுன்னத், உங்களுக்கு தான் செய்வான். அதில் யாரும் விதிவிலக்கு இல்லை. சாலிஹ் வாலிஹ் யாரா இருந்தாலும் சரி, நல்லவர்கள் கெட்டவர்கள், நபிமார்கள் வலிமார்கள் எல்லாரையும் சோதிப்பான்லாம். சோதனையில் நபிமார்கள் விடுபட்டார்களா? இல்லை. அஷத்துல் பலாஇல் நபியா சர்க்கார் ஆதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கடுமையான சோதனை நபிமார்களை விட்டார்கள். அல்லாஹ் என்ன சோதிக்கிறான்னு நிறைய பேர் நினைக்கிறான். ஒருத்தர் தெளிவாக சொன்னார், நான் எந்த தொழுகையும் விட்டதில்லை, அதற்கு ஹஜ்ஜத்தை கூட விட்டதில்லை. என்ன அப்படி சோதிக்கிறான். வீட்டில் நிம்மதி இல்லை, வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, தொழில பிரச்சனை. என் பக்கத்து வீட்டுக்காக ஒரு வக்து கூட தொழில ஆள் உருளைக்கிழங்குமா இருக்காது. ஒரு சோதனையும் இல்லை. நான் ஆரம்பமாக சொன்னேன், என்னைத்தான் நான் பார்க்க வேண்டும். என் வளர்ச்சி என்ன, எனக்கும் என் ரப்புக்குமான நெருக்கம் என்ன, தொடர்பு என்ன, என் வாழ்க்கையின் அம்சங்கள் எப்படி, நான் எப்படி அழகானேன், எப்படி அழகாக வேண்டும். நபிமார்களை சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள். இங்கே சாதிகுல் மஸ்தூக் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வபதனன் சாபிரன். சோதனை கொடுக்கிறது ஒரு சுன்னத்து. அதை தாங்கும் உடல் எனக்கு கொடுக்கப்பேங்க. சோதனை கொடுப்பாய், எனக்கு ஒண்ணுதான் வேணும். பதன சாபிர், தாங்குற உடல். இந்த சோதனை தாங்குமே உடல், சைவத்தன்மை உள்ள உடலை கொடுக்கப்பே. நான் சொல்ல வந்த செய்தி ஆகோயிங்க. இந்த மூணையும் கேட்டு விட்டு நாலாவது கேட்கிறாங்க, மருணத்தன் சாலிஹத்தன் முஹீனத்தன் அலாமுல் தீனி. என் மார்க்கத்திற்கும் என் வாழ்வுக்கும் என் படத்திற்கும் தோள் கொடுத்து துணை நிற்கிற நற்பாக்கியம் பெற்ற மனைவியை தருவாராங்க. இங்க இருக்கிற அந்த பொருத்தத்தை பாருங்க.
அவன் நினைவில் இருக்க வேண்டிய நாவு வேணும். அவன் கொடுத்ததற்கு நன்றி சொல்லும் உடல் வேணும், உள்ளம் வேணும். அவன் கொடுக்கும் சோதனையை தாங்கும் உடல் வேணும். உடலும் உள்ளமும் நாவும் அவன் நினைவுக்கு உள்ளதாக ஆக்கிவிட்டு நல்ல மனைவியை கொடுன்னு கேட்டாங்க. சாலிஹீன்கள் எழுதுவார்கள், என் வாழ்க்கையில் நல்ல மனைவி மாத்திரம் கிடைத்தால் மேல உள்ள 3 கிடைச்சிருக்கிறாங்க. நல்ல மனைவி கிடைத்தானா நான் நிகருடைய உலக வாழ்வேன், நன்றுடைய இதயத்தோடு இருப்பேன், சோதனை எல்லாம் லேசாயிடும். மனைவி சரியில்லையா திக்ரு எங்க செய்யறது? எப்ப பார்த்தாலும் அவரை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிறோம். மனைவி சரியில்லை, வீட்டில் டார்ச்சர், நிம்மதியே இல்லை. ஒருத்தர் பள்ளிவாசல வந்து பகல 11 மணிக்கு வந்து படுத்துறாரு. லோகத்துறைக்கு இருப்பாரு, இருந்துட்டு 2வது கொஞ்ச நேரத்தில் வந்து படுத்திருக்காரு. நான் கேட்டா, பாப்பா எனக்கு பெரிய பாக்கியமான மனுஷனா இருக்கிறேன், இந்த நேரம் பள்ளியிலே கழிக்கிறீங்கள, அதே கேட்டீங்க. அதற்கு வீடு நரகமா இருக்கு, வீடு நரகம். பணம் இருக்கிறது, வீடு உண்டு, கார் உண்டு, பெரிய வசதி. ஆனால் பள்ளிவாசல் ஏன்? எங்கள் வீடு நரகம். மனைவி டார்ச்சர் தாங்க முடியவில்லை. மரத்தன் சாலிஹத்தன் முஹீனத்தன் அலா அம்ரி தீனி, என் மார்க்கத்திற்கும் என் வாழ்விற்கும் என் வளத்திற்கும் தோள் கொடுத்து தொடங்கி இருக்கும் நற்பாக்கியம் உள்ள மனைவி வேண்டும். மனைவி வந்தாங்களா? அப்படி ஒரு மனைவியா? எனக்கு இதுக்கு தடை இல்லை, தொழுகைக்கு தடை இல்லை. இப்ப நான் இன்னைக்கு வந்திருக்கேன், என் வீட்டை மக்கள் செய்யறாங்க, சிறப்பா இருக்காங்க, எப்படி இருக்கு கூட நிகழ்ச்சி நல்லா இருந்தேன், உள்ள கேட்கிறா எவ்வளவு மக்கள் வந்தாங்க, இன்னைக்கு என்ன பேசுறீங்க? நான் பேசுவதை அவர்கள் மகிழ்கிறார்கள், நான் சொல்லும் தீனில் அவர்கள் தோள் கொடுக்கிறார்கள், என் பயணத்திற்கு துஆ செய்கிறார்கள். நான் ஹாப்பியாக இருக்கிறேன், இன்னும் தொடர்கிறேன், இன்னும் பேசுகிறேன், இன்னும் திக்ர் செய்கிறேன், இன்னும் தொழுகிறேன். எல்லாம் ராகத். ஏன்? மனைவி ராகத், எல்லாம் ராகத். மனைவி அதாவா, எல்லாம் அதா. தொழுக கூட வாய்ப்பு இருக்காது. தக்பீர் கட்டினா மனசு போற கவலையா இருக்கும். தொழுது முடிச்சுட்டு எங்க போவா? அந்த முதேவி கண்ணில் போய் முடிக்கணும். பெருமானார் ஸ்ரீதேவியாக இருக்கட்டும் மனைவி. ஆளுங்கள், ஆரம்பத்திலே வாசிங்கள். நான் இளைஞர்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள், சாலிஹான மனைவி கிடைக்கிறது. என் மார்க்கமும் மார்க்க பக்தியும், என் வணக்கமும் அதன் ஈடுபாடும், என் இறை நெருக்கமும் அதன் வெற்றியும். குடும்பம் நிம்மதியாக இருந்தால்தான் அத்தனையும் சரியான. குடும்பம் சரியில்லைன்னா எல்லாம் போயிடும். எனவே நல்ல ஒரு குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம், நல்லதொரு குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். என் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் நல்ல குடும்பத்தை கொண்டே அல்லாஹ் நசீபாக்குறான். நான் படிக்க வேண்டிய குடும்பம் நல்லதொரு குடும்பம், நான் வாழ வேண்டிய குடும்பம் நல்லதொரு குடும்பம், என் வாழ்க்கை படிப்பினையாக வேண்டியது நல்லதொரு குடும்பம். குடும்பம் எப்படி அழகாக்கிறது, எப்படி இந்த குடும்ப வாழ்க்கையை சரியாக்குவது, குடும்ப வாழ்க்கையில் நான் எப்படி வெற்றி பெறுவது, என் குடும்ப வாழ்க்கையை கொண்டே ரப்ப நான் அடைவது. இது எப்போ மகிழ்ச்சியா இருக்கா? முதல் விஷயம், குடும்ப வாழ்க்கை அழகாக அமைவதற்கும் வெற்றி பெறுவதற்கும் சந்தோஷமாக்குவதற்கும் இதில் முதல் அடிப்படை உங்கள் இதயத்தில் நான் பதிப்பேன். சில விஷயம் நான் நம்பர் சொல்லி பேசுறதுக்கு யோசனையா இருக்குது. 5 சொல்லிட்டு 3 டைம் முடிஞ்சிருது, பாக்கி 2 சொல்லாம நம்ம பஸ்ஸில் கூட ஏற விடுறது இல்லை. மக்கள் தாகம் தேட்டம். அதனால சில விஷயங்கள் நான் ஏதோ அதையா சொல்லிட்டு வர்றேன், அதோட ஸ்டாப். தேவைப்பட்ட ஃபோன் பண்ணி கேட்க வேற எதுவும் இருக்கான்னு அதையும் சேர்த்து சொல்லிடுவோம். குடும்ப வாழ்க்கை அழகாக பல விஷயத்தை எழுதுறாங்க. அத்தனையும் வல்லல் நபியின் வாழ்க்கை, அழகிய ரோல் மாடல். குடும்பத்தில் முதலில் கணவன் மனைவி ஒருவர் மற்றவரின் குணம் அறிந்து நடங்கள், ஒருவர் மற்றவரின் குணம் அறிந்து நடங்கள், ஒருவர் மற்றவரோடு எப்போதும் தொடர்பு இருக்க வேண்டும், பேச்சு இருக்க வேண்டும், ஒருவர் மற்றவரின் கருத்துக்கு மதிப்பளிக்க வேண்டும். என் மனைவியின் கருத்துக்கு நான் மதிப்பளிப்பது, என் கருத்துக்கு அவர்கள் மதிப்பளிக்க வேண்டும். எந்த விஷயத்தையும் நானாக முடிவெடுப்பது அது வெற்றியை நோக்கிய பயணம் அல்ல. என் மனைவி தானாக முடிவெடுப்பது அது அழகானது. கணவன் மனைவி ஒருவரின் கருத்தை இன்னொருவர் தழுவி போக வேண்டும். நான் ஒரு தொழில் துவங்குவதா மனைவிட்ட கேட்கணும், வருமானமா மனைவிட்ட சொல்ல. அன்னைக்கு ஒரு வீட்டில் சண்டை, என்னன்னு கேட்டா அந்த அம்மா சொல்லி, இதுவரைக்கும் இந்த மனுஷனுக்கு என்ன சம்பளம் வாங்குறானே தெரியறது இல்லை, கேட்டா சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு இல்லைங்கிற, நீ கேட்க வேண்டிய தகுதி உனக்கு யார்கிட்ட தான் சொல்லுவோம்ப்பா, நீ வாங்குற சேலரி யார்கிட்ட சொல்லுவோம், மனைவிட்ட சொல்லணும், மனைவிக்கு தெரியணும். கொடுக்கறதும் இல்லை. மனைவியினுடைய ஹக்கை நிறைவேற்றமா இல்லையா?
நான் சம்பாதிப்பது யாருக்காக? என் மனைவிக்காக, என் பிள்ளைகளுக்காக. மனைவிக்கு கொடுக்க யோசனை. அன்னைக்கு இந்து நபிபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. யார் சொல்லலாம்? எங்க வீட்டுக்காரர் நல்ல மனுஷன், சில விஷயத்துல வீக்னஸா இருக்காரு. நபியுடைய சஹாபி, அந்த அம்மா பையத்து விட்ட சாபியை தாங்க பெண். என் கணவர்கிட்ட வீக்னஸ் இருக்குது. என்ன வீக்னஸ்மா? துட்டு தர மாட்டேங்காரு, செலவுக்கு துட்டு தரது இல்லை, தேவை என்னவோ நிறைய இருக்குது, காசை மட்டும் நடக்க முடியாது. அழகா பேசி கதையை முடிச்சு ஓடிடுறாரு. பேசுறது அழகா பேசுற, துட்டு கிடையாது. கேட்டாலும் தர மாட்டார். நம்ம தெளிவா சொல்லிட்டா கொஞ்சம் கஞ்சத்தனம் பண்றாரு. கணவன் யாருன்னு தெரியும். அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு மாபெரிய சஹாபி, ஒரு மிகப்பெரிய ஆளுமை. அதற்கு சர்க்காரை ஆளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி அபூ சுஃபியான் காசு கொடுக்கறது இல்லை, ரொம்ப கஞ்சத்தனம் பண்றாரு. எனக்கு தரது இல்லை, வெளியில என்ன செய்யறாரோ மனைவிக்கு தரணுமா இல்லையா? ஆமா, கரெக்ட் தான், தரணும். எனக்கு அவர்கிட்ட நான் வாங்குறது கஷ்டம் ஆயிருக்கணும். என்ன செய்யணும்? அவர் தூங்கும் போது ஜாப்பில் இருக்கிறான் பார்க்குறேன். அவர் தூங்கும் போது ஜாப்பிலையோ பாக்கெட்லையோ பீரோல வச்சிருந்தா நைஸா திறந்து எடுத்துக்கலாமா? எல்லாரும் பார்வையும் சரியில்லை, ஏதாவது பதில சொல்லிட்டு போயிடாதீங்க, மாட்டிக்கிறோம் மொத்தமா. அது கேட்கிறாங்க. நம்ம அப்படியே கேட்டாங்க, என் கணவனிடத்திலிருந்து நான் அவரை தூக்க வைக்கிற போது அவருக்கு தெரியாமல் எடுக்கலாமா? சர்க்காரை ஆளுநர் எத்தனை பெரிய மாணவன், எவ்வளவு பெரிய வழிகாட்டி. உனக்கு தேவை என்னவோ அதை அவர் கொடுக்க தவறுகிற பட்சத்தில் தேவைக்கு நீ அவருக்கு தெரியாமல் எடுக்கிறது உனக்கு நான் அனுமதிக்கிறேன். அப்படி எடுக்கிறோம் என்ற பெயரால் அவருக்கு சிரமம் கொடுத்து விடாதே என்றார். எடுக்கிறோங்கிற பேரால பிறோடு மொத்தமா தூக்கி போடக்கூடாது இல்லையா? சிரமம் கொடுத்து விடாதே. என் மனைவி என்னோடு எல்லா வகையிலும், அவர்களோடு எல்லா வகையிலும் நான் அனைத்திலும் ஆலோசனை. ஒரு குடும்ப வாழ்க்கையின் அழகு ஆலோசனை மஷ்வரா. கணவன் மனைவியோடு, மனைவி கணவனோடு. என் பிள்ளைகள் நான் எப்படி பண்ணுவது, எதை செய்வது, ஆலிமாக்குவதா, படிக்க வைப்பதா, ஹாஃபிலாக்குவதா, நான் எடுக்கக்கூடாத முடிவை என் மனைவியோடு நான் பரிந்துரைக்க வேண்டும். என் மனைவியோடு அதற்கு ஆலோசனை கேட்க வேண்டும். இன்னைக்கு நிறைய குடும்பங்களின் தோல்வி, பிள்ளைகள் வளர்ச்சியில் தோல்வி, அனைத்தும் சுயமாக எடுக்க முடிவதுதான். நிறைய இடத்துல ஆணாதிக்கம் அதிகமா இருக்கு. என் இஷ்டம், என் பையனை நான் வைத்து வரணும், ஒருத்தர் என் இஷ்டம், நான் சம்பாதிப்பேன், சும்மா இருப்பேன், என் இஷ்டம், நீ பேசக்கூடாது. மனைவியை வாயை அடைத்து வைக்கும் கணவன்மார்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நல்ல குடும்பத்தை உண்டாக்க முடியாது, நல்ல குடும்பத்தை நோக்கி பயணம் செய்ய முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒளிமயமான குடும்பங்களை உண்டாக்க ஆசைப்படுகிறார்கள். என் வாழ்க்கையில் அனைத்திலும் என் மனைவி, அவர்களின் அனைத்திலும் நான். அதுதான் என் பெருமானின் வாழ்க்கை. சர்க்காரை ஆளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுக்கு வந்துட்டாங்க. 1400 சஹாபாக்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஆசையோடு இருக்கிறாங்க, எல்லாரும் ஆசையோடு இருக்கிறாங்க. அவரோடு போய் எப்படி உம்ரா செய்யணும்? கிட்டத்தட்ட 6 வருடங்கள் ஆனால் ஒவ்வொரு பிரயாணத்திலும் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவியர்களுக்கு கொடுத்த மகத்துவம் மிகப்பெரிய. ஒவ்வொரு விஷயத்திலும் நபியுடைய குடும்பத்தை மட்டும் கம்பேர் பண்ணி பாருங்க. அவங்க எல்லா கட்டத்திலும் எப்படி இருந்திருக்கிறார்கள். நம்ம கூட மனைவியை கூட்டு போறது கூட நிறைய பேருக்கு வெட்கம். என் பெருமானின் பயணங்களில் மனைவியர்கள் நாங்கள் கூட இருக்க வேண்டும் யார சொல்லலாம், அனுமதி தாருங்கள் என்று கேட்ட போது அல்லாஹ்வின் ரசூல் அனுமதிக்கிறார்கள். ஓகே, நீங்கள் பிரியப்பட்டால் உங்களை நான் பயணத்தில் அழைத்து செல்கிறேன் என்றார். அல்லாஹ்வின் அன்பை பெற்றதில், ஆன்மீகத்தில் உச்சபட்சமான இடத்திற்கு சென்றதில், இறை நினைவில் வாழ்ந்ததில், இறை நினைவில் தங்களை மூழ்கடித்ததில் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்ற இடத்தை யாரும் பெறவில்லை. அதே சமயம் இத்தனை அழகான குடும்பத்தை வார்த்தெடுத்ததில், உருவாக்கியதில், மனைவியர்களை இவ்வளவு அழகாக மதித்ததில் முஹம்மது நபியே முதல் என்றார். மனைவியை மதிக்க வேண்டும் ஒவ்வொரு கணவர். அப்போதுதான் அவர்களுக்கு இடம் கொடுப்போம். ஒவ்வொரு விஷயத்திலும் 2 பேரும் கலந்து இருக்க வேண்டும் முடிவுகளை. அக்காவுக்கு வந்துட்டாங்க, வந்த பின்னால தெரியுது அவங்க பாதைகளை அடைச்சி வச்சிருக்காங்க.
6 வருஷம் கழிச்சு வந்து ஆசையோடு வந்திருக்கிறாங்க. மக்கா விட்டு போன சஹாபாக்கள், முஹாஜிர்கள், ஹிஜ்ரத்து போனவங்க காபாவை பார்க்க விடல, தடை செய்யப்பட்டு போச்சு. இன்னைக்கு போகும் நாளைக்கு போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க வரலாறு நேரத்தில் அருமை மிக முக்கியம். இங்கே சொல்ல வேண்டிய செய்திதான் மகத்தானது. எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க, எல்லாரும் ஹராம் தான் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்திருக்கு. அந்த உத்தரவை கொண்டு மாணவி அவர்கள் வெளியில சொல்வதற்கு வருகிறார்கள். மீண்டும் உள்ள வந்துடுறாங்க. 2வது வெளியில வர்றாங்க, மீண்டும் உள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள நடமாடுறாங்க. அன்றைக்கு அந்த பயணத்தில் அவர்கள் அன்பு மனைவி உம்மு சலமா இருக்கிறாங்க. என்ன யா ரசூலல்லாஹ், ஏதோ ஒரு நிலை ஏற்பட்டமா இருக்குது, ரொம்ப பதட்டமாக இருக்கிறீர்கள், கவலைப்படுகிறீர்கள், ஏன் வெளியே உள்ளே என்று கேட்ட போது ஒன்றும் இல்லை, அல்லாஹ்வின் உத்தரவோ ஹராம கடைய சொல்லிட்டாங்களா, போக முடியாதுன்னா காபாவுல போக வேண்டாம், ஒப்பந்தம் செய்யலாம், ஹராம கலைஞ்சிருங்க. அவர்கள் ஆர்வத்தை பார்க்கிறேன். அவர்கள் நான் போய் சொல்லி மறுக்க மாட்டார்கள், ஆனால் சொல்வதில் எனக்கு ஒரு தயக்கம். எல்லாரும் யாராவது இருக்கிறாங்க, காபாவை பார்க்கணும், கவாபு செய்யணும், உம்ரா முடிக்கணும். இப்ப அல்லாஹ் சொல்றான், இல்ல இந்த உம்ரா கிடையாதுங்கிறான். எப்படி போறது? என் பெருமானுக்கு அன்னை உம்மு சலமா சொன்னார்களாம், நான் சொல்கிறேன் யார சொல்லலாம், ஒண்ணும் வேண்டாம், நாவிதரை அழைத்து தாங்கள் முதலிலே முடிவெடுத்து விடுங்கள், போதும், உங்கள் தோழர்களுக்கு அதுவே முன்மாதிரியாக வேண்டும். முடிவெடுக்க யாராம் கலைஞ்சாச்சுன்னு அர்த்தம். உம்மு சலமா அந்த வார்த்தை என்னடாரை ஈர்த்தது, கவர்ந்தது. என் வியவர்களுக்கு தெரியாததான் சொல்றா. வாழ்க்கையின் மிகப்பெரிய சோதனை கடன் வந்த போது, பிரச்சனை வந்த போது எப்படி சமாளிப்பதுங்கிற இடத்தில் பெருமானாருக்கு யாரும் ஆலோசனை சொல்ல வேண்டியதில்லை, நமக்கு வழிகாட்டுகிறார்கள். அப்போது என் மனைவி சொன்ன அந்த பாடம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிய இருக்கிறாங்க. அந்த செய்தி அப்படியே பரவுது. பெருமானார் முடிய எடுத்துட்டாங்களா, அப்படியே சாமிகள் வந்து பார்த்து அவங்கவுங்க முடிய எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எஹ்ராம் கலைய ஆரம்பிச்சிட்டாங்க. யாரும் போய் சொல்லவில்லை, எல்லா வேலையும் முடிந்தது. இந்த யோசனையை அன்பு மனைவி உம்மு சலமா, மனைவியர்களின் மதிப்பு பாருங்கள், ஆலோசனை கேளுங்கள். உங்கள் காரியங்கள் அத்தனையிலும் 2 பேரும் பகலும் சமமாகவே பரிந்துரைக்க வேண்டும், சமமாக பேசணும். மனைவிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை, மனைவிட்ட பேசுறதுக்கு எத்தனை பேருக்கு நேரம் இருக்கு? அதிக நேரம் எதுலாமோ செலவழிக்கிறோம். காலையிலிருந்து வியாபாரத்துக்கு போயிடறார், ராத்திரி வீட்டுக்கு வர்றார், ஆபீஸுக்கு போறார், வீட்டுக்கு வர்றார். தந்தா மனைவியோட பிள்ளைகளோட பேசுறவங்க ஆசைப்படுறாங்க, பண்றது இல்லை. அம்மா தெளிவாட்டே சொல்லுது, அதில் வீட்டுக்கு வந்தாலும் பேசுறது இல்லை. ஏமா எத்தனை மணிக்கு வருவார்? ராத்திரி 8 மணிக்கு வர்றார். காலையில் எத்தனை மணிக்கு போறார்? 8 மணிக்கு போறார். 8 to 8 வந்துட்டா என்ன செய்வாரமா, பேசுவாரமா. வந்தவுடனே அவருக்கு ஒரு செல்போனை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு, ஒரு செல்போனை நிக்கா செய்ய வச்சிருக்கிறார். அதுதான் நேரம். என் முகத்தை கூட அவர் பார்க்கறது இல்லை. யாரோ எவரோ செல்போனை கண்டுபிடிச்சாங்க, அதில் 1000 பிரயோஜனங்கள், நிறைய குடும்பத்தின் சந்தோஷங்களும் காணாமல் போகிறது. இது மார்க்கமுடையவர்களும் பலகீனம், தீனின் தொடர்புடையவர்களும் பலகீனம், அறிவாளிகளும் பலகீனம். எத்தனை மணி நேரம் நான் செல்போன்ல கொடுக்க தயார்? மனைவி ஒரு 10 நிமிஷம் பேசுறதுக்குள்ள மகிழ்ச்சி இல்லை. அதே ஒரு பொண்ணு அழகா சொன்னான், கல்யாணம் முடிக்கிறதுக்கு முந்தைய அதை அனுமதியை அவங்க சொன்னா, டெய்லி 2 மணி நேரம் பேசிக்கிட்டு இந்த கல்யாணம் முடிச்சுன்னா 2 நிமிஷம் கூட பேச மாட்டேங்கிறாங்க. என்னுடைய சொல்லிய கல்யாணம் முடிக்கிறதுக்கு முந்தைய 2 மணி நேரம் பேசுனது டேஞ்சர் இல்லம்மா, அது அனுமதி எல்லாரும் அப்ப பேசினாரு, இப்ப பேசுறதே இல்லை. எங்க நிச்சயமான பேசிட்டு இருந்தாரு, இப்ப பேசுறதே இல்லை. இப்ப நான் கேட்டேன், அவங்களாம் 2 மணி நேரம் பேசுனீங்களே, அது பேசுனா அது நேரம் வேற, இது நேரம் வேற இருக்கிறாங்க. என்ன குடும்பம்? 2 பேரும் பேசுங்கள். ஒருவரின் கருத்தை இன்னொருவர் கேளுங்கள், ஒருவர் கருத்தை இன்னொருவர் ஏறுங்கள். கருத்தை கேட்கணும், ஏற்கணும். முதல் விஷயம். 2வது முத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கைக்குள்ள ஒருவர் மற்றவர் மீது நேசத்தோடும் அன்போடும் வாழுங்கள். உண்மையான அன்பு இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து நீங்க பாருங்க, கல்யாண வாழ்க்கைன்னு போடுங்க, எடுத்தோடனே வர செய்யும் ஸௌஜுல் ஹபீப், அன்பு நிறைந்த கணவர், அன்பு நிறைந்த கணவர். என் மார்க்கம், என் ஷரியத், என் தீன் வணக்கத்தில் மாத்திரமா, என் இல்லறத்திலும் என் குடும்பவியலிலும் முஹம்மது ரசூலுல்லாஹ் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புள்ள கணவர். ஒரு மனைவியின் மீது கணவனுக்கு அன்பு இருக்க வேண்டும்.
கணவன் மீது மனைவிக்கு அன்பு இருக்க வேண்டும். அது பரிசுத்தமான அன்பாக இருக்க வேண்டும். அன்பு ரெண்டு பேருக்கும் இடையே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னார் குர்ஆனிலே. மவத்தத வ ரஹ்மா, அன்பையும் கருணையையும் கணவன் மனைவிக்கு இடையே அல்லாஹ்வே ஏற்படுத்தினான் என்றான். அவன் ஏற்படுத்திய அன்பை கூட பல பேர் காணாக்கி விடுகிறார்கள். குடும்பத்தில் அன்பு இருக்கான். என் மனைவி மீது எனக்கு அன்பு வருமையானால் அந்த வாழ்க்கையில் அன்புக்கு, நான் எப்பவுமே சொல்றது, அன்புக்கு பெரிய சக்தி இருக்கு. இன்னலில் முஹப்பத்தி அஸ்ரன் அசீரா என்பார். நேசத்திற்கு ஆழமான விளைவை உண்டாக்கும் சக்தி இருக்கிறது. பிரியம் வந்துச்சா அது கொடுக்கிற ரெண்டு விஷயம் இருக்குது. பிரியம் ஒப்புஷை யோமி ஒரு சம்மி. ஒரு பொருள் மீது, அரபி பழமொழி, ஒரு பொருள் மீது பிரியம் வந்தால் அங்கே உள்ள குறையை யாரு சொன்னாலும் காது செவிடாகி விடும். காது செவிடாகும். யாராவது நம்ம மனைவி பத்தி குறை சொன்னா காதுல கேட்க மாட்டோம், கண்டுக்கிடவே மாட்டோம். கண்ணு குருடாகும், அதை பார்க்கவும் மாட்டோம். பொருள் மீது பிரியம் வந்தால், மனிதன் மீது பிரியம் வந்தால், மனைவி மீது பிரியம் வந்தால், அந்த பிரியம் கொடுக்கிற பெரிய மாற்றம். அவர்கள் குறித்து எந்த குறையையும் கேட்கும் செவியை இழப்போம், பார்க்கும் பார்வையையும் இழப்போம். அதான் உண்மை. அன்பு. நம்ம மனைவிக்கு அப்படி ஒரு அன்பு நம்ம பேர்ல இருக்காங்க. நம்ம பத்தி யாரு என்ன சொன்னாலும், என் கணவர் அப்படி இல்லை. மனைவியை பத்தி யார் எதை சொன்னாலும் என் மனைவி அப்படி அல்ல. மனைவியின் குறையை கணவனுக்கு தெரியும் போது கணவன் மறைக்க, கணவனின் குறையை மனைவி மறைக்க. குடும்பங்களிலே குறைகளை காணும் வாழ்க்கை வந்தால் அந்த குடும்பம் நிறைவை நோக்கி பயணமாகாது. நிறைவை நோக்கி பயணமாகாது. ஒருவர் மற்றவருடைய குறையை மறைக்க. அல்லாஹ் சொல்ற ஒரு அற்புதமான வசனம், உன் மனைவி உன் ஆடையின் தான். உன் மனைவி உன் ஆடை. உன்ன லிபாசுல்லக்கும் ஆந்தும் லிபாசுல்லகுன்னா, நீங்கள் அவர்களின் ஆடை, அவர்களின் உங்கள் ஆடை. என் மனைவி என்ன ஆடை? என் மனைவிக்கு நான் ஆடை. ஏன்? புதுசா உடுத்துட்டு வந்திருக்கிறேன். இதுல ஒரு கரை பட்டுச்சு. அந்த கரை என்ன பண்ணுவேன்? எங்க உமாட்ட காட்டுவேனா, எங்க பாப்பாட்ட கொண்டு காட்டுவேனா, அத்தாட்ட காட்டுவேனா, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் பாருப்பா கரை பட்டுது, என்னோட ஆடையில கரை பட்டுச்சுன்னா டக்குன்னு போவேன், யாருக்கும் தெரியாம அதை கழுக்குவேன், அழுக்க போக்குவேன், இந்த கரையை நீட்டா சுத்தமாக்கிடுவேன், அப்படியே மறைச்சிடுவேன். கரையை படாத மாதிரி என் மனைவியின் ஆடை, என் மனைவியின் குறையை என் தாயின் முன் கவனத்திற்கு கொண்டு செல்வதா, என் தந்தையின் கவனத்திற்கு கொண்டு செல்வதா, என் நண்பர்களுக்கு கொண்டு செல்வதா? நிறைய உறவுகளில் நிம்மதி இழந்து அது பிளவை நோக்கி போனதெல்லாம் மறைக்க வேண்டிய குறைகளை மக்கள் மன்றத்தில் கொண்டு போனதே காரணம். என் கணவனுக்குள்ளே கிடைக்கிற குறையை நம்முடைய பெற்றோர்களின் மன்றத்திற்கு கொண்டு போகக்கூடாது. ஒரு மனைவி கணவனின் குறையை மறைத்து பழக வேண்டும். மனைவியின் குறையை கணவன் மறைக்க வேண்டும். அந்த குறையை பல பேரின் கவனத்திற்கு கொண்டு போகக்கூடாது. இன்னொரு பக்கம் அந்த குறையை சரி செய்ய பக்குவமாக முயற்சிக்கிறார். ஒரு சரி செய்யப்படணும் பக்குவமாக. இன்னைக்கு குறையை தேடும் வாழ்க்கை பல குடும்பங்கள் வந்திருக்க. அதை விட மேலாக மனைவியை சந்தேகப்படும் கணவன், கணவனை சந்தேகப்படும் மனைவி. நான் சொல்வேன், டோட்டல் நிம்மதியும் மௌத்தாகிவிடும். எங்கே சந்தேகம் வருமோ அந்த வாழ்க்கை ஆபத்தானது. என் கணவன் மீது நான் அளப்பெரிய முஹப்பத் என்றால் அங்கே சந்தேகம் வரணிக்கும். பிரியம் கூடுமா? சந்தேகம் வராது. அதனால்தான் இரண்டாவது பாயிண்டாக ஒருவர் மற்றவரை உளமாற நேசிக்க வேண்டும். சௌஜுல் ஹபீப், நபிபெருமானாருடைய பேரு. பிரியம் நிறைந்த கணவர். கணவராக இருக்கிற இடத்துல பிரியம். என் மனைவிக்கு நான் ஒரு அன்பு காட்டும் கணவனாக, என் மனைவி என் மீது அன்பு காட்டும் மனைவியாக. இந்த குடும்ப வாழ்க்கையில் அன்பு இருந்தால் குறை மறையும், சந்தேகம் வராது. ஒரு விவாதத்தில் நடந்துச்சு. காரணம் கேட்ட ஆச்சரியமா இருப்பீங்க. அங்க போய் வெளிநாட்டுல இருந்து கடிதம் போடுறாரு. வெளிநாட்டுக்கு கடிதம் போட்டிருக்கிறார். போகும்போது அழகா பேசிட்டு போறார், சந்தோஷமா இருக்கிறார். 2 பேரும் ஒன்றா இருந்துட்டு போயிருக்கிறாங்க, வாழ்ந்துட்டு போயிருக்கிறார். போய் 1 மாசம் கூட ஆகல கடிதம் எழுதுகிறார். உடனே நான் முத்தலாக்கு விடுறேன். என்ன காரணம்? ஒண்ணுமே இல்லை. விசாரிச்சா கேட்டா
என் நண்பன் ஃபோன் பண்ணா உன் மனைவி சரியில்லை, அங்கே போறா அங்கே வரா, உன்னை சொல்லிட்டு போனாரா இல்லை, உன் மீது உன்னை பற்றி என் நண்பன் சில செய்திகளை ஃபோன் பண்ணா அதனால உன்னை நான் தலாக்கு விட்டுட்டேன். என்ன ஏதோ அவன் சொல்லியிருக்கான், இவர் நம்புற சந்தேகப்படுறான். உன் வாழ்க்கையில எனக்கு சந்தேகம் வருது. நேற்று வரைக்கும் வாழ்ந்து இருக்கிறான், இங்கிருந்து வாழ்த்துக்களோடு வரவேற்போடு கண்ணியத்தோடு வழி அனுப்பப்பட்டிருக்கிறார். அங்க போன பின்னாடி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணாரா, உன் மனைவி அங்க பார்த்த, தெருவில் பார்த்த, ரோட்ல பார்த்த. நீ உண்மை முகப்பத்தும் அன்பும் நிறைந்தால் உன் மனைவி குறித்து ஒரு நண்பனின் செய்தியை நீ தூக்கி வீசியிருக்க வேண்டும். உன் மனைவிதான் உன் நேசத்திற்கு உரியவர். அவள் மீது சந்தேகம் வருவதா? சாந்த நபிகள் சுண்ணத் அல்ல அது. நண்பன் சொன்னானா விசாரிக்க வேண்டாமா? கடிதம் எழுதி, ஊருக்கு கடிதம் எழுதி, ஜமாத்துக்கு கடிதம் எழுதி, அப்புறம் விஷயத்தை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணா ஒண்ணுமே இல்லை, என்னை மன்னிச்சுக்கங்க, நான் சேர போறேன், முத்தலாவுக்கு போட்டாச்சு, முதலில் விசாரிக்க போனாங்க. முடிஞ்ச முடியாது, தெளிவா எழுதிட்டாங்க. இப்ப அழுகிறார், துடிக்கிறார், தப்பு பண்ணிட்டேன், என்னை எப்படியா சேர்த்து வைங்க. இளைஞர்களுக்கு சொல்கிறேன், இந்த வாழ்க்கையில் நிதானத்தை கையாள வேண்டும். இந்த வாழ்க்கையை ரொம்ப அழகாக எடுத்து வைக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் ரொம்ப பொறுமை இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் சந்தேகம் வந்துவிடக் கூடாது. இன்னும் தெளிவாக சொல்கிறேன், என் மனைவியோடு நான் வாழும் வாழ்க்கையில், என் கணவனோடு நான் வாழும் வாழ்க்கையில், பெண்களுக்கு சொல்றேன், என் கணவனோடு நான் வாழும் வாழ்க்கை, உங்களுக்கு சொல்கிறேன், என் மனைவியோடு நான் வாழும் வாழ்க்கையில் மூணாவது நபருக்கு இடம் கொடுக்காதீர்கள். நண்பனாகட்டும், தாயாகட்டும், தந்தையாகட்டும், சகோதரனாகட்டும், மூணாவது நபருக்கு இடம் கொடுக்காதீர்கள். தாய் சொன்னார்களா, கேளுங்கள், மதிப்பளியுங்கள், பக்குவமா மனைவியை திருத்தார். இவங்க சொன்னதை கேட்டு அங்க போய் பிரச்சனைகளை வளர்ப்பதா? இந்த வாழ்க்கை மகத்தானது என்றார்கள் உத்தம நபிகள். எனவே இரண்டாவது அம்சம் அன்பு தழும்பிய வாழ்க்கை. அன்புங்கிறது அது நான் சொன்ன மாதிரி இயற்கையிலே அல்லாஹ் கொடுத்துருவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நான் ரொம்ப ரசித்த பல நிகழ்வுகள். உமர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபர் களம் முடிந்து போனது. ஹைபர் களம் காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணமாகறாங்க, வாகனத்தில் ஏறுறாங்க. அவங்களுக்கு செய்தி, உங்க மனைவி ஹப்ஸா சஃபியா நாயகி பின்னால நிற்கிறாங்க. பெருமானார் பார்க்கறாங்க, அன்பு மனைவி சஃபியா. அவன் வாகனத்தில் ஏற போறாங்க, ஏற முடியல. அவங்கள விட வாகனம் ரொம்ப ஹைட்டா இருக்குது, அதுல ஏற முடியல. அம்மா கொஞ்சம் ஹைட்டு கம்மியா இருக்கிறாங்க. உடனே உத்தம நபிகள் இறங்கி வர்றாங்க. சஹாபிகள் தான் திரும்பி பார்க்கிறார்கள். எப்போதுமே உலகத்தை தன்பக்கம் திரும்பி பார்க்க வைத்தவர்கள் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபிகள் பார்க்க என் பெருமான் அம்மாவுக்கு பக்கத்தில் வந்து கீழே உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்து தன்னுடைய காலை தூக்கி வச்சாங்க. வச்சுட்டு அம்மா கையை பிடிச்சி ஏறுங்கள் என்றார்கள். எங்கே? என் முட்டுக்கு மேல் ஏறுங்கள், இந்த மடியில் ஏறுங்கள், என் துறையில் கால் வையுங்கள். உலகம் தேர்ந்தெடுத்த உத்தம நபிகள், அவர்கள் தான் முன்மாதிரி. அங்க இமேஜ் பார்க்கிறதா? மனைவி கஷ்டப்படுறாங்க, ஏறதுக்கு சிரமப்படுறாங்க. அங்க போய் நம்ம ஆளுங்கெல்லாம் வாகனத்துல போய் ஏற முடியாது, எதுக்கு நீ பயணத்துக்கு வர்ற? இன்னும் அவங்க டென்ஷன் படுத்தி காலத்தில் வைக்கிறாங்க. நபி அவங்க ஏறுங்கன்னாங்க. அம்மா கையை பிடிச்சி ஏறதுக்கு யோசிக்கிறாங்க. ஏறினாங்க, காலில் ஏறுறாங்க, இங்க நிற்கிறாங்க. இதுதான் அம்மாவின் ஏணிப்படியாக மாற அம்மா இதில் ஏறி வாகனத்தில் ஏற்றி உட்கார வைத்த போது சஹாபிகளின் உலகமே பார்க்கிறது. உமர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி புகாரி ஷரீஃபில் பதிவாகுது. அம்மாவுக்கு ரசூலுக்கு நிக்காஹ் எத்தனை வருஷம்? சில அன்பு இருக்கு பாருங்க, காலம் போக போக அந்த அன்பு கூடிக்கிட்டே இருக்கும். சில அன்பு காலம் போக போக பழுதிக்கிட்டே இருக்கும். ஐஷா நாய் கேட்டாங்க நபி இடத்துல, யார சொல்லலாம், நம்ம ரெண்டு பேருக்குள்ள அந்த அன்பும் பாசமும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்கன்னு கேட்டான். நம்ம ரெண்டு பேருக்கு வாழ்க்கையை எப்படி பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி குர்ஆன் ஓதுறது மட்டும் கற்றுக் கொடுக்கல, எப்படி மனைவியோட இருக்கணும்னு கற்றுக் கொடுத்தாங்க. நம்ம ரெண்டு பேருடைய அன்புக்கு ஒவ்வொருத்தரும் கைத்துனாங்க. இது கயிற்றில் போடப்பட்ட முடிச்சுக்கு சமம் தான். ரெண்டு பேருடைய அன்பு கயிற்றில் போடப்பட்ட முடிச்சுக்கு சமம். ஒரு அழகான உதாரணம். முடிச்ச கயிற்றில் போட்டோம்னா நாள் போக இறுகிட்டே இருக்கும். முடிச்சு கயிற்றில் போட்டால் இன்னைக்கு விட நாளைக்கு இருக்க கூடும். ஒரு 10-20 நாள் முடிச்சு அவுக்கவே முடியாது. கயிற்றில் போடப்பட்ட முடிச்சு
ஆயிஷா கயிற்றில் போடப்பட்ட முடிச்சுக்கு சமம். அப்படியானால் நாள் போக இருக்கும். அதுபோல் நாள் போக நம்ம அன்பு கூடிக்கொண்டே இருக்கிறது, அன்பு பலமாகிறது, இறுக்கமாகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாள் ஆயிஷா நபியோடு ஒரு விவகாரம், அந்த விவகாரத்துல கொஞ்சம் பேசிட்டாங்க. பெருமானாருக்கு கோபம் வர்ற மாதிரி ஆயிஷா நடந்து கொண்டாங்க. குடும்பத்தில் நடக்கிறது தான். ஐஷா நாயகி கொஞ்சம் வேகமா பேசினாங்க. ஒரு சின்ன மன வருத்தம். இப்போ கேட்டாங்க ஆயிஷா, கைப்பக்கான தாலிகள் ஒப்புதாயான சொல்லத்தான் இந்த முடிச்சு இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. சண்டை கூட போட்டு முடிச்சுட்டு, கவியோடு கொஞ்சம் சண்டை போட்டு முடிச்சுட்டு அம்மா கேட்ட கேள்வி என்ன, இப்போது அந்த முடிச்சு எப்படி இருக்கிறது? ஏன்னா நாள் போக இருக்கும்னு சொன்னீங்க. இன்னைக்கு நான் கொஞ்சம் வேகமா பேசிட்டேன், உங்களுக்கு கொஞ்சம் கோபம் வந்துட்டு அந்த அன்பு எதுவும் குறைஞ்சிட்டான்னு கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கமாவியா, அது அன்னைக்கு எப்படியோ அப்படிதான் இன்னைக்கும் இருக்கிறது. எவ்வளவு ரசனை மிக்க வாழ்க்கை! இந்த வாழ்க்கைக்கு அழகு அன்னதால் மட்டும்தான் அழகு. அந்த முடிச்சு அப்படித்தான். கோபம் வரலாம், வேகம் வரலாம், கொஞ்சம் கூட நான் பேசிடலாம், நீங்க பேசிடலாம், அது அன்பை குறைக்க கூடாது. அதுதான் வாழ்க்கை. அந்த அன்பு இருக்க வேண்டும், என்றும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறது. அதை முடிச்சு புத்தக நபிகள் இங்கே அப்படி நீண்ட காலமான முடிச்சு போடும், இருக்கும் போடும், அன்பு போடும். அம்மா சபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அண்ணலாரும் இந்த நிகழ்வில் அண்ணாவின் தூதர் கீழே உட்கார்ந்து தன் மடியிலே அம்மாவை ஏற வைத்து வாகனத்திலே உட்கார வைத்தாங்க. எத்தனை நாளினுடைய இந்த நேசமும் அன்பும் என்றால், கல்யாணமாகி ஒரு நாள் தான் ஆயிருக்கு, நிக்காகி ஒரு நாள், நேற்று நிக்கா நடந்திருக்கு, இன்னைக்கு ஏற சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல நிக்கா நடந்து 3 நாள் ஆயிருக்கு, பயணமாகறாங்க, ஏற சொல்றாங்க. இந்த பயணத்தில் தான் நிக்காவும் நடந்தது. என்றைக்கு என் மனைவியின் கலப்பற்றுவேனோ அன்றே என் மனைவியின் நேசத்திற்கு சொந்தம். அவள் தாயை விட்டு வந்தாள், தந்தை மறந்து வருகிறாள், குடும்பத்தையும் பிறந்த வீட்டையும் வளர்ந்த தேசத்தையும் விட்டு வருகிறாள். புது முகம், புது வீடு, எல்லாமே புதுசு. அவள் என்னை மாத்திரம் நம்பி வருகிறாள். நான் அந்த நம்பிக்கைக்கு சொந்தக்காரனாக இருக்க வேண்டாமா? எனவே இதற்கு இருக்கிறேன், பெண்களுக்கும் சொல்கிறேன், கணவன் மீது உண்மையான அன்பு அன்னலாரை போல சௌஜுல் ஹபீபாக தேசம் நிறைந்த ஒரு அன்பு கணவனாக இந்த வாழ்க்கை ரொம்ப நிம்மதியா இருக்கான். நான் சொன்ன ஏற்கனவே, என் இபாதத்து சரியாகுவதற்கும், என் திக்ர் சரியாகுவதற்கும், என் இதய துடிப்பில் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்கும் வீடு அமைதியா இருந்தால் அப்படி. வீட்டுல வரை பிரச்சனை இருந்தா வீட்டுல என்ன வாழ்க்கை நடக்கும்? ஆபாரத்தில் மனசு போகுமா? பிரகாசில நான் பேசி மாமலா உள்ள துரோகிக்க முடியுமா? டெக்னிக் கட்டினவன் அந்த அம்மா தான் முன்னால் வந்து நிற்கும். அட நான் இமாம் தான், அல்லாஹ்வை முன்னால நிறுத்தணுமா? வீடு அழகா இருக்காது, கணவனுடைய மகிழ்ச்சியா வாழ இல்லையா? இபாதத்தில் கூட பிழகினோம், வியாபாரம் எல்லாத்தையும் பிரச்சனை. இரண்டாவது அம்சம், ஒருவர் மற்றவரை உளமாற நேசிக்க. அந்த நேசத்திற்கு பின்னால் நாளைய தலைமுறைகள் மிக முக்கியம். இது ஒரு பெரிய பல்கலைக்கழகம். இந்த தலைப்பு இது 1 மணி நேரத்தில் ஏதோ சொன்னதை நீங்க எடுத்து வாழ்க்கை அடுத்த வருஷம் இந்த பாக்கியம் பேசுவோம். அது விளையாடுறதுக்காக மரியாதைக்குரிய பகவதிகாரர் இருந்தாங்க. நாங்களும் அவங்களும் அதி ஒன்றா இருந்தோம். அதில் ஏற்பட்ட முகப்பத்து அது பிரியாம இருக்கு. நல்லா தோவி செய்யணும். சங்கை மிக்கவர்களே, ஒரு பெரிய திட்டம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குடும்பத்தை கொண்டு கொடுக்கிறார். நம் குடும்ப வாழ்க்கை எவ்வளவு அழகாகுமோ, மகிழ்ச்சியாகுமோ, மங்களமாகுமோ, 4 தலைமுறைகள் நல்லா இருப்பாங்க. கணவன் மனைவிக்கு இடையே சண்டை இருக்கும், சச்சரவு இருக்கும், பிரச்சனை இருக்கும். அந்த பிள்ளைகளின் அறிவு வளர்ச்சியும் பிள்ளைகள் ஏற்படும். உங்களுக்குள்ளே மோதல் இருந்து கொண்டே இருக்குமா? உங்கள் பிள்ளைகளின் தெளிவான அறிவை பார்க்க முடியாது எழுதுறான். தெளிவான அறிவு இருக்காது, பிள்ளைங்க மைண்டே சரி வராது. இந்த வீட்டில் ஒரே அப்பா அம்மா சண்டை போட்டுட்டே இருக்காங்க, அத்தா அம்மா சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அந்த பிள்ளை 3 வயசுல இருந்து 5 வயசு வரைக்கும், 8 வயசு வரைக்கும், 10 வயசு வரைக்கும் இதை பார்த்து பார்த்து அதன் வளர்ச்சியில் விலகினான். எனவேதான் என் வாழ்க்கையை நான் அழகுபடுத்துவதற்கு, நாளைய தலைமுறைகளை மிகச்சிறப்பாக வார்த்தைப்படுவதற்கு குடும்ப வாழ்க்கையின் துவக்கம் அழகாக வேண்டும். 3வது முத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாழ்க்கையில் ஈகோ பார்க்கக்கூடாது.
நான் யாரு ஏற்றிட்டே இடமில்லை. இந்த வாழ்க்கையில் ஈகோ, என் கர்வம் என்ன, என் நிறை என்ன, என் பெருமை என்ன. நான் பெரிய ஆலிமா இருக்கலாம், அல்லாமாவா இருக்கலாம், ஆபிதா இருக்கலாம், சமுதாயத்தில் 1000 அந்தஸ்துகள் இருக்கலாம், நான் ஒரு அரசியல் சமூக தலைவனா இருக்கலாம், அல்லது பொது தலைவர்கள் நான் ஒரு பொதுத்துறையில பெரிய ஆளா இருக்கலாம், சமூகத்துல பெரிய அந்தஸ்து இருக்கலாம். இதை போய் மனைவியில் பேசுறதா? நான் யாரு, எப்படிப்பட்ட ஆளு, எனக்கு எத்தனை சாபம் வந்திருக்கு, எத்தனை மதிப்பு கொடுத்து எனக்கு எவ்வளவு பட்டங்கள் வழங்கி இருக்கிறாங்க, அதை பூரா கொண்டு அவங்ககிட்ட காட்டிட்டு இருக்கிறது. என் நாளில் கூட எங்கேயோ சொன்னேன், வாழ்க்கையில் கிடைத்த பதவிகள், பட்டங்கள், மதிப்புகள், மரியாதைகள், சமூகத்தில் நான் பெற்ற அத்தனை அந்தஸ்தும் வீட்டுக்கு வரும்போது காலனியை கரண்டி வச்சுட்டு வர்ற மாதிரி அதையும் திறமையில வச்சுட்டு வந்துடுவோம். வீட்டுக்குள் ஒரு கணவனாக வர வேண்டும், கணவனாக வர வேண்டும். 1000 பதவிகள் இருக்கலாம், மதிப்புகள் இருக்கலாம், செல்வாக்கு இருக்கலாம். உன் வீட்டில் நீ ஒரு சரியான ஆண் மகனாக, கணவனாக, உன் மனைவிக்கு ஒரு நல்ல கணவன். ஈகோ பார்க்கக்கூடாது. நான் என் மனைவி விட கொஞ்சம் மேலே, அவங்க குடும்பத்தை விட எங்க குடும்ப கெப்பாசிட்டி கூட, இதையா பார்க்கிறது? வாழ்வதற்கு அழகு இதில் கிடைக்காது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈகோ பார்க்கவில்லை என்பதை தாண்டி மனைவிமார்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்து கொடுத்தாங்க. தன்னை விட அவங்க மேலா பார்த்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள வர்றாங்க. அன்னை ஆயிஷா ஒரு கோப்பையில் ஏதோ ஒரு பானத்தை வச்சு குடிக்கிறான். அங்க நின்று கையை காட்டாங்க, பாஷாவை எழுதி அப்படியே கையை காட்டாங்க. அம்மா நிப்பாட்டிட்டாங்க. சஹாபாக்களும் சரி, நபியின் மனைவியர்களும் சரி, நபியின் குடும்பமும் சரி, பெருமானாருடைய ஒவ்வொரு அசைவுக்கு பின்னாலும் இசைந்தார்கள். சொன்னா கட்டுப்பட்டுவாங்க. அம்மா உடனே பாத்திரத்தை கீழே வச்சுட்டாங்க. பெருமானார் கையை காட்டி விட்டார்கள், குடிக்க கூடாது என்கிறார்கள். அப்படியான நான் குடித்தது அனுமதிக்கப்பட்டதோ இல்லையோ நிப்பாட்டிட்டாங்க. பக்கத்தில் வந்தார்கள் குமா நபிகள். ஸல்லல்லாஹு அலைஹி கோப்பையை தன்னுடைய கையில் எடுத்தார்கள். எடுத்து அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு அதை குடிக்கிற மாதிரி முகத்துக்கிட்ட கொண்டு போனாங்க. ஐஷா நாய் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. நம்ம குடிச்ச மிச்சத்தை போய் ரசூல் குடிக்க போறாங்க அப்படின்னு ஒரு ஹாப்பியானாங்க. பெருமானார் வாய் வரைக்கும் கொண்டு போனவங்க என்ன நினைச்சாங்களோ கீழே வச்சுட்டாங்க. ஐஷா நாய் முகம் சுருக்கிட்டு குடிச்சுவாங்க நினைச்சோமே, கீழே வச்சுட்டாங்க. அப்படி குடிக்க போனவங்க அல்லாஹ் தடுத்து விட்டானோ? ஃபுல்லா செய்கிறாங்க நாயகமே, அது முன்மாதிரி ஆகிடக்கூடாது, அதான் நிப்பாட்டிட்டானோ? இல்லை, பெருமானார் மீண்டும் கீழே தூக்கி ஐஷாவின் அருகாமையில் வந்து, ஐஷா இந்த கோப்பை இவங்க குடிச்சிட்டு இருந்தீங்க, மெதுவா காதுல கேட்கிறான், இதில் உங்க முதல் வச்சு வாய் வச்சு குடிக்கிற இந்த இடம், நீங்கள் முதல் வச்ச இடம் எது, வாய் வைத்த இடம் எது? ஐஷா வெட்கத்தால் தலை குனிந்து அதை தன்னுடைய விரலால் இந்த இடம் என்று சொல்லி ஐஷா மகிழ அண்ணலார் அந்த இடத்தில் தன் வாய் வைத்து குடித்த போது நான் சந்தோஷத்தில் வானத்திற்கே போய்விட்டேன். மனைவியர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதில் முஹம்மது ரசூலுல்லாஹை விட உலகத்தில் வேறு யார் இருக்க முடியும்? சந்தோஷத்தால் வானத்தை தொட்டேன். அல்லாஹ் அவர்கள் வைத்திருந்த வரவும் வணக்கமும் கால்களுக்கு நின்று தொழுததும் ஒரு வினா நிரப்பை மறக்காமல் வாழ்ந்ததும் ஐயுக்கும் இஸ்லி என்போல் உங்களில் யார் தத்தாக்கும் இல்லா ஆக்ஷாக்கும் இல்லா, அல்லாஹ்வை நானே அஞ்சுகிறவன், அல்லாஹ்வின் அன்புக்கு நான் சொந்தக்காரன், அல்லாஹ்வோடு எனக்கு இருக்கிற தொடர்பு உங்களில் யாருக்கு என்று கேட்கிறார்கள். இத்தனை பெரிய ஆன்மீகத்தில் சுவாச காற்றை எப்போதும் சுவாசித்த முஹம்மது ரசூலுல்லாஹ் இத்தனை உயர்வான குடும்ப வாழ்க்கை. மனைவி எங்க கொண்டு வைக்கிறாங்க? இவ்வளவு அழகான இறை வணக்கம். அந்த வணக்கத்தில் எந்த பதிவும் இல்லை. பெருமானாரை இப்படி எல்லாம் மனைவியோடு நடந்தாங்களா என்று லேசா நீங்கள் பார்த்தால் உங்கள் ஈமானை நீங்கள் சரி செய்ய வேண்டும். ஈமான சரி செய்ய ஈகோ பார்க்கிறது இல்லை, தன்னை விட மனைவியை மேல பார்க்கிறாங்க. அம்மாவுக்கு பெருமானார் முடித்து வைத்த பாத்திரத்தை தூக்கி பருகுவதற்கு ஆயிரக்கணக்கான சஹாபிகள் காத்திருக்கிறார்கள். அண்ணலால் கொஞ்சம் மிச்சம் வைக்க மாட்டார்களா? அது எனக்கு உனக்கு என்று போட்டி போட்ட நிகழ்வுகளை இமாம் புகாரி எழுதி காட்டுகிறார். பெருமானாரின் மிச்சத்தை குடிப்பதற்கு மாணவியின் தோழர்களுக்கு இருந்த போட்டி. இங்கே பெருமானார் அந்த விஷயத்தை வீட்டில் காட்டல. நான் கொஞ்சம் மிச்சம் வச்சா எப்படி எல்லாம் குடிக்கிறாங்க. அப்படியே கொடுத்து வீட்டில் கொஞ்சம் தாயா குடிச்சு மிச்சம் வச்சு நீ குடின்னு மனைவிகள் இருக்கல. மனைவி குடித்தது மிச்சத்தை தூக்கி குடித்தாங்க. எல்லாரும் நபிக்கு அந்த இடம், நபி வீட்டுக்கு அந்த இடம். அன்னைக்கு ஒரு வீட்டில் பெரிய சண்டை வந்து போச்சு. என்னன்னு கேட்டா, நான் சாப்பிட்டு கொஞ்சம் மிச்சம் வச்சேன். எதுக்காக வச்சேன்னா எங்கள் வீட்டம்மா எடுத்து சாப்பிடுவாங்க, அதான் நாட்டு பழக்கம். அப்படி வச்சேன். வீட்டம்மா சாப்பிடுவாங்களான்னு பார்த்துக்கிட்டே இருந்த அந்த அம்மா
நான் எழுந்திரிச்சு போன உடனே அதை கொண்டு போய் பின்னால கொண்டு தட்டிட்டு கழுவிட்டு வேற சாப்பாடு பிடிச்சாங்க. அதை கொண்டு போய் பின்னால கொண்டு தட்டிட்டு அந்த அம்மாட்ட போய் ஏமா இந்த மாதிரிலாம் பண்ண, இது கொரோனா காலம் சருது, ஒரு கையை வச்சு அதில் போய் நம்ம கைக்கிறதா? கொரோனா காலம் அவர் புருஷனா இருந்தா என்ன, இப்படி இருந்தா என்ன, அம்மா காப்பாற்ற யாரும் மொத்தம் யாரும் ஹயாத்துங்கிற பிரச்சனையில அப்படி ஓடிக்கிட்டு இருக்குது. நடந்த நிகழ்வு இன்னைக்கெல்லாம் பழைய காலம் ஒன்று உண்டு. கனவை மிச்சம் வைத்தா மனைவி தான் சாப்பிடுவாங்க. எங்க வீட்டுல நான் என் மனைவி கூட ஒன்னா இருந்து சாப்பிடுவோம். ஒரே சாகல எல்லாரும் சாப்பிட முடிக்கிறதுக்கு நான் காத்திருப்பேன். நடக்கிறது தான், இன்னைக்கும் நடக்குது, நேரத்தில் நடந்துச்சு, இதான் நடக்கும். எல்லாரும் சாப்பிட முடிக்கிறதுக்குள்ள சாப்பிடுவோம், மனுஷன் எல்லாம் சாப்பிடுவாங்க, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிடுவாங்க. கடைசியில் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே இருக்கும். நான் என்ன பண்றது, எல்லாத்தையும் வலிச்சு சாப்பிட்றதுலாம் விட்டுறத கொஞ்சம் வச்சுட்டு அவங்க நல்லதுதான். அப்புறம் என்ன பண்றது, என் மனைவி இருக்கிற இடத்துல அப்படியே கையால் எடுப்பேன், பிள்ளைங்க சாப்பிட்டதை எடுப்பேன், எல்லாத்தையும் எடுத்து அவ்வளோத்தையும் சாப்பிட்டு அந்த தாளாவை பியூரா வச்சிருவேன். ஏன்னா நான் கொஞ்சம் அளவு கம்மியாக தான் சாப்பிட்டுருப்பேன். அவங்க எல்லாரும் சாப்பிட்ட மிச்ச பறக்கத்தை நான் சாப்பிடுவேன். என் மனைவியின் மிச்சம் அதான் எனக்கு பறக்க, என் பிள்ளைகளின் மிச்சம் அது எனக்கு பறக்க. அதை சாப்பிட்டுட்டு சகல கருதுறது நான் தான் போய் கருதுறது. சொன்ன தயவு செய்து இந்த மாதிரி விஷயத்தை பப்ளிக்ல பேசாதீங்க, பாடாப்படுத்துறாங்க பொம்பளைங்க, தூக்குங்க சகல கழுவுங்க, ஹைதராபாத் பேன் கேட்குறீங்கல்ல செத்தாலும் கழுவா. தயவு செய்து பொது வெளியில சொல்லாதீங்க. ஒருத்தர் கரையா வந்து சொல்லிட்டாங்க, வீட்டுல ரொம்ப பாடா இருக்குது. நான் மிகைப்பாக சொல்லவில்லை. மாணவி ஸல்லல்லாஹு சில வீட்டில் எப்படி இருந்தார்கள், ஒரு நிமிஷம் கூடி இருக்கும் டைம், ஒரு நிமிஷம் கூடி நிறைவுபடுத்துகிறேன். பெருமானார் வீட்டில் எப்படி இருந்தார்கள், மாணவி அமளியாக்களிலே மனைவியர்களின் மேடைகளில் பங்கெடுப்பார்கள், மனைவியர்களின் மேடையில் பங்கெடுப்பார்கள். எனவே ஒரு நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் வாழுங்கள், மாணவியை பார்த்து அன்பு தழும்பிய வாழ்க்கை வாழுங்கள், விட்டுக் கொடுத்து வாழுங்கள், சகிப்புத்தன்மை பேணி வாழுங்கள், ஒருவர் மற்றவர் மீது ஈகோ பார்க்காமல் வாழுங்கள். நாளைய உங்கள் தலைமுறைகள் அழகாகுவதற்கு, ஒளிவாகுவதற்கு, அல்லாஹ்வின் அச்சமுள்ளவர்களாக வருவதற்கு கணவன் மனைவியை மார்க்கப்பற்றோடு வளருங்கள். ஒரு மனைவி கணவனுக்கு மார்க்கப்பற்றவர்கள். நான் தொழுகிறேன், என் மனைவியை தொழ வைக்கணும். என் மனைவி தொழுகிறாங்க, என்ன தொழ வைக்கணும்? ஏன்? நான் சொர்க்கம் போக வேண்டும், என் அருகாமையில் என் மனைவி இருக்க வேண்டும். நான் சொர்க்கம் போய் மனைவி சொர்க்கம் வரலன்னா அது அழகான வாழ்க்கையா? என் மனைவி சொர்க்கம் போய் நான் போகவில்லை என்றால் ரெண்டு பேரும் சொர்க்கம் போக வேண்டும். ரெண்டு பேரும் குடும்ப வாழ்க்கையில் அல்லாஹ்வும் ரசூலும் இருக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா, பொருந்திக் கொள்வானா, சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானா, கெட்ட முடிவுகளிலிருந்து பாதுகாப்பானா, விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக, ஓடும் ரத்தம் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக, அவனை மறந்து இரவோ பகலோ இல்லாமல் வாழ வைப்பானாக, அவன் நினைவுதான் நமது வாழ்க்கையாக ஆக்கி வைப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை இன்றெடுத்த தாயும் தயர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தல் புரிவானாக. ஹயாத் வரையிலும் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக, யாருக்கும் சுமையாக்கி விடாமல் பாதுகாப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நமது பிள்ளைகளின் இல்மிலும் ஈமானிலும் அமலிலும் ரிஸ்கிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறு வயது மரணங்கள் வந்து விடாமல் பாதுகாப்பானாக. நமது பிள்ளைகளுக்கு உரிய காலங்களில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. திருமண வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் குடும்பத்துல குழப்பம் இருக்குதோ, சந்தோஷம் இல்லையோ, கணவன் மனைவிக்கு சண்டை இருக்குதோ, பிரச்சனைகளோ, பேசுறது இல்லையோ, அத்தனை பேரும் இன்று இரவே மாறி தன்னை சரியாக்க தோல்வி செய்வானாக. சொர்க்கத்திலும் இந்த உறவை தொடர செய்வானாக. குழந்தை இல்லாத நமது பிள்ளைகளுக்கு இரக்கமுள்ள ரப்பு குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. உயிரிலும் மேலான கண்மணி காக்கும் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு கிடைக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தவர் புரிவானாக. நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக உலமா பெருமக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.